இன்றைக்கி வீட்டு பின்னால் இருக்கக்கூடிய சின்ன இடத்துல கொஞ்சம் கீரை விதைகளை தூவி வச்சுருந்தோம். அது எவ்வளோ அழகாக சின்ன சின்னதாக முளைச்சிருக்கு இல்லையா? அதில் கொஞ்சம் விதைய தெரியாமல் என்னோடய பொண்ணு மணலில் போட்டுட்டா. அதுவும் கூட முளைச்சி வந்துருச்சு. நம்ம செடிகள் மேலே, இந்த இயற்கை மேலே ரொம்ப அன்பாக சில விதைகளை நம்ம விதைச்சா கூட அது தன்னால் வளர ஆரம்பிக்கும். இது பாருங்கள், பூசணிக்காய் விதை. அது எவ்வளோ அழகாக சின்ன சின்னதாக வேர் மண்ணில் விட்டு தன்னுடைய விதையை தலையை தூக்கி இலைகள் வருவதற்கு ரொம்ப ஆயத்தப்பட்டுருக்கு. இதற்கான முயற்சியெல்லாம் யார் கொடுக்குறா? நமக்காவது 6 அறிவு இருக்குது. இறைவன் எவ்வளோ அழகாக இந்த விதைகள் எல்லாம் பூமியில் படைச்ச உடனே அந்த மண் தன்கிட்ட இருக்கிற எனர்ஜி எல்லாத்தையும் கொடுத்து, சத்துக்களை கொடுத்து அதை வளர வைக்குது. இந்த விதையை பார்த்தீங்களா? இது கொத்தவரங்காய் விதை. இந்த விதை மேலே உள்ளே தான் நம்ம வைக்கிறோம். அந்த சின்னதாக பட்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, வெள்ளையாக, அது கொஞ்சம் வளர்ந்த உடனே அது கீழ் நோக்கி போய் தன்னை உள்ள அந்த பகுதியை நுழைச்சிட்டு அப்புறம் அந்த விதையை மேலே தூக்கி அப்படியே இலைகளாக மேலே வந்துடுது. இதுக்கு எவ்வளோ ஒரு முயற்சி வேணும். நமக்கு எல்லாமே இறைவன் தந்திருக்காரு. நம்மளால் முயற்சி செய்து நம்ம வாழ்க்கையில் ரொம்ப அழகாக முன்னேறுவதற்கான வழிகளை இறைவன் தரமாட்டாரா? சின்ன விதைகளுக்கே தருகின்ற இறைவன் நமக்கு எவ்வளோ அழகான வாழ்க்கையை தந்து அதற்கான வசதிகளையும் தந்திருக்காரு. அதை நல்ல முறையில் பயன்படுத்தி நாமும் ரொம்ப அழகாக வாழ்க்கையில் வளரலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பீர்க்கை விதை. இது மண்ணில் விதைச்சது சின்ன சின்னதாக வர ஆரம்பித்து பாருங்கள், அதனுடைய வேர் பகுதி உள்ளே இருக்குது. மெதுவாக மேலே வளர ஆரம்பிச்சிருச்சு. பக்கத்தில் பார்த்திங்கன்னா நிறைய இலைகள்லாம் விட்டு ரொம்ப அழகாக வர இலைகள் கொஞ்சம் மேலெலாம் பெரிய பெரிய இலைகள் விட ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம மனதுக்கு மட்டும் சந்தோஷமாக இல்லைங்க, இதன் மூலமாக நிறைய வாழ்க்கையில் நம்ம பாடங்களையும் இயற்கையின் மூலமாக கற்றுக்கலாம். இந்த விதையும் அப்படி தான், வெள்ளரிக்காய் விதை. இதுவும் சின்ன சின்னதாக நம்ம போட்டது 5 நாட்களுக்குள்ளே இந்த மாதிரி 2 இலையை விட்டு வளர ஆரம்பிச்சிருச்சு. மண்ணுக்குள்ளே இருக்கும்போது நம்ம நினைப்போம் இல்லையா, என்னடா வரவே இல்லையே அப்படின்னு நான் கூட. ஆனால் வெளியே வருவதற்கான ஆயத்த பயிற்சிகளை இறைவன் அதற்கு தந்து அதுவும் தன்னுடைய முயற்சியை செஞ்சுக்கிட்டே தான் இருக்குது. அதனால் வளர முடியுது. எத்தனையோ நமக்கு மட்டும் இல்லைங்க, செடிங்களுக்கும் நிறைய பூச்சி, புழு, இந்த மாதிரி எத்தனையோ இடர்பாடுகள் இருந்தால் கூட அது தன்னை தற்காத்து எப்படியாவது அது வாழணும்னு தான் அது நினைக்கிது. நம்மளும் வாழ்க்கையில் இறைவனுடைய அருள் கொண்டு ரொம்ப அழகாக வரக்கூடிய எல்லா சோதனைகளையும் இறைவனின் துணை கொண்டு தாங்கி நம்ம வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை கற்றுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் நல்லா வளர்கிறதுக்கு இறைவனிடம் வேண்டுவோம்.